எக்ஸல்ல இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல டெக்ஸ்டும் இருக்கு, டேட்ஸும் மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சில் வந்து டேட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா பார்ல பாருங்க. இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா பார்ல பாருங்க, ஈக்குவல் டு ரிஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன். அதுல டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இந்த கம்ப்ளீட் ரேஞ்சை கொடுத்துக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா பேட்டர்ன்ல இப்போ என்ன கொடுக்க போறோம்னா டபுள் கோட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் கோட்டுக்குள்ள ஸ்லாஷ் டி ஓப்பன் கர்லி பிராக்கெட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் ஸ்லாஷ் டி ஓப்பன் கர்லி பிராக்கெட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் ஸ்லாஷ் டி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ்லாம் வந்து அடுத்தடுத்த செப்பரேட்டர் மாதிரி. இந்த பேட்டர்ன் ஆர்குமெண்ட்ல சொல்றேன். இந்த ஸ்லாஷ் டின்றது டிஜிட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ இந்த கர்லி பிராக்கெட் உள்ள என்ன கொடுக்க போறோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 2 தான் வேணும். அதனால 2ன்றதை கொடுத்துட்டு அடுத்த கர்லி பிராக்கெட் உள்ள 2ங்கிறத கொடுத்துட்டு அடுத்தது வந்து நம்மளுக்கு இயர் வந்து 4 டிஜிட்ஸ், அதனால 4ன்றதை கொடுத்துக்கலாம். இந்த ஸ்லாஷ் டின்றது பேக்வர்ட் ஸ்லாஷ் டின்றது டிஜிட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், கர்லி பிராக்கெட் உள்ள வரது வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இந்த அடுத்தது இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து செப்பரேட்டர் மாதிரி. இதுதான் இந்த பேட்டர்ன் ஆர்குமெண்ட் இதுதான். இது வந்து டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட். இந்த ரேஞ்ச் ஃபுல்லா செலக்ட் பண்றேன், அதான் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட். இது வந்து பேட்டர்ன். ரெண்டு மேண்டேட்டரி ஆர்குமெண்ட் தான். ஸ்கொயர் பிராக்கெட்ல அடுத்து ரிட்டர்ன் மோட்லாம் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது மேண்டேட்டரி இல்ல. அதனால இப்போ எண்ட்ல பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துரும். இதை அப்படியே ஆட்டோ ஃபிட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து செலக்ட் பண்றேன். இந்த ரேஞ்சில் இந்த டேட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ரேஞ்சில் டெக்ஸ்டும் மிக்ஸ் ஆகிருந்தது. அதுல இருந்து டேட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்.